வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். பலவன் வணக்கம். எடப்பாடி அவர்கள் இத மொத்தமா போற போக்குல தள்ளி விடுற மாதிரி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. திமுக தான் அதிக கள்ள ஓட்டு சேர்த்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னும் போது இந்த என்டையர் ப்ராசஸையோ அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய கிரெடிபிலிட்டியவோ கேள்வி கேட்க வேண்டிய ஸ்டாண்ட் வேண்டான்னு அவர் போயிட்டதை போல ஒரு இமேஜ் வருகிற போது அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ப்ராசஸ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அதிமுக போயிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக வச்சா அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போக வாய்ப்பு இருக்கு இல்ல? அந்த இடம் அதிமுகவுக்கு வீக் பாயிண்ட். சரி, 2011 திமுக ஆட்சி, 2011 அதிமுக வெற்றி பெற்று 10 வருஷம் ஆட்சியில் இருக்கு. அப்ப திமுக ஆட்சியில் இருந்தப்ப அவங்க போலி வாக்காளர்களை சேர்த்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல 2011. ஓட்டர்ஸ் ஆர் ஸ்மார்ட்டருங்க. எப்பவுமே வாக்காளர்கள் மனது வைத்தா இந்த நாட்டில் மாற்றங்களை கொண்டு வராங்க. நீங்க எவ்வளோ வகையில் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், ஜாதி மதம் ரூபா கொடுக்கறது, சலுகைகள் காட்டுறது, என்னெல்லாமோ செஞ்சு வாக்காளரை நம்ம இம்ப்ரெஸ் பண்றோம். ஆனாலும் வாக்காளர்கள் மாற்றி யோசிக்கிறாங்க இல்லையா? அதான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஜனநாயகத்தில். அதோட சிறப்பு. அப்போ ப்ராசஸ கெடுக்கிற முயற்சியில இந்த நாட்டோட உச்சபட்ச அமைப்பு ஈடுபடுதுங்கிறது தான் இப்ப குற்றச்சாட்டு. பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு, உண்மையிலே இருக்கு. பதில் சொல்றதுக்கு பதிலாக அவங்க நடவடிக்கை எடுக்க பாக்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாருக்கு எதிராக தான் குரல் கொடுக்கணும். இல்லைன்னா சார் பிஜேபி ஓரியன்ட்னு ஆயிரும். அந்த பாயிண்ட் அவர் புரிஞ்சுக்கிறாருன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப சாருக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிரான கட்சி, சாருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறவங்க எல்லாம் பிஜேபி, அப்படிதானே ஆகும்? அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் வலுப்பெறும். திமுக அதை எடுக்குங்க. திமுக இப்ப பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, இது எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியில இருந்து கூட தேர்தல் ஆணையத்துக்கு சிட்டிசன்ஷிப் எல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கடிதம் கூட போச்சு. அதாவது பிஜேபியோட கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப வாய்மூடி மௌனியா இருக்கு நிதிஷ்குமார் தான். மற்றபடி பல எதிர்ப்பு குரல்கள் இதுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்கவுங்க மாநிலத்துல இதுல பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வாக்காளர் பட்டியல்ல போலியாக பெயர்கள் சேர்த்தல், இது நான் காலகாலமா பார்த்துட்டு வர்ற குற்றச்சாட்டு. அதை தாண்டி தான் நான் யோசிக்கிறேன். அதை தாண்டி யோசிக்கும் போது வாக்காளர் பட்டியல் கிளீனா இல்ல. புதுசா நீங்க எஸ்ஆர்ல எஸ்ஐஆர் போட்டு இப்போது ரிலீஸ் பண்ணிருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஊர்பட்ட குளறுபடி இருக்கு. பழைய குளறுபடிகளோட அதிகமா இருக்கு. நான் சரி பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கோணல் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கான பதில் என்னங்கிறதா இப்ப கேள்விங்க. அதுக்கான பதில் இது முன்னாடியே இப்படிதாங்க இருந்ததுன்னு சொல்றது சரியான பதில் ஆகாது. எடப்பாடி பழனிசாமி அந்த தவறை செய்யறாரு. அப்போ அது அதிமுக ஆட்சி காலத்துலங்க இப்போ அப்படி பார்த்தா அப்போ திண்டுக்கல் தேர்தல் நடந்தது. திண்டுக்கல் தேர்தல் நடக்கும்போது திமுக தோத்து போச்சு, ஆளுங்கச்சு 3வது இடத்துக்கு வந்துச்சு 1973 அதிமுக முதல் தேர்தல். அப்ப தேர்தல் ப்ராசஸ் எவ்வளவு டைட்டா, நான் போய் வேலை பார்க்குறாங்க அங்க. இப்போ தேர்தல் ப்ராசஸ் எவ்வளவு தூரம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இடைத்தேர்தல் ஃபுல் கவர்மெண்ட் மிஷனரி உள்ள இறங்கி வேலை பார்க்கும். அதிமுக பொது கட்சி, எம்ஜிஆர் பரம எதிரி, அவர் தோக்கடிக்கணும், முதல் தேர்தலை தோக்கடிக்கணும், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. 2வது இடம் கடைசியில் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ். அதையும் தாண்டி தான் மக்கள் யோசிக்கிறாங்க. மக்கள் அதாவது அந்த ப்ராசஸ்லயும் கொஞ்சம் ஓட்டு சிதறல் வந்திருக்குங்கிறதா என் கருத்து. கள ஓட்டு போட்டிருப்பாங்க, மாற்று ஓட்டு போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி வேறொரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா ஆளுங்கட்சி பேர்ல கடும் கோபம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ எடப்பாடி பழனிசாமி புத்தாம் பொதுவா இப்படி சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்ட எல்லா கட்சிகளையும் அவரோட கட்சியும் சேர்த்துதான் பிரதிபலிக்கிறதா தான் அர்த்தம். அப்படி சொல்லாம ஸ்பெசிபிக் இஷ்யூல இப்போ உதாரணமாக இந்த டெத்து எப்படி இவங்கெல்லாம் டெட்டுன்னு அறிவிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி தானே. அதுபோக மைக்ரேஷன் பெரிய இஷ்யூங்க. அது நாளைக்கு நீ ஆர்டினரி ரெசிடென்ட் எங்க வேணாலும் நீ ஓட்டு போட்டுக்கலாம்ப்பான்னு சொல்றது டேஞ்சர். நான் ஒரு இடத்துல என்னோட ஓட்டை வச்சிருக்கேங்க. ஏன் வச்சிருக்கேன்னா எனக்கும் அந்த ஊருக்குமான தொடர்பு தான். நான் திருநெல்வேலியில என் ஓட்டை வச்சிருக்கேங்க, எனக்கும் அந்த ஊருக்குமான தொடர்பு, என்கிட்ட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்காங்க. அதை மாத்துறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது.
இல்ல நீ எங்க வேலை வாக்கியோ, எங்க நீ தங்கிட்டு இருக்கியோ அங்கதாயா நீ ஓட்டுனா எனக்கு வேணாயா, நான் அங்கதாயா போடுவேன்றான். ஏன் உரிமை அது? அது நீ தலையிட முடியாது. தேர்தல் ஆணையமா இருந்தானா அவங்க அப்பாவா இருந்தாங்க, அதெல்லாம் நீங்கெல்லாம் தலையிட முடியாது. அப்போ இத வந்து தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தாலும் மாநிலத்தோட என்டையர் அரசியல் சிஸ்டமும் மாறி போயிடும். வெளிமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க, மோஸ்ட் வெல்கம். அவங்கள நம்ம கெஸ்ட் ஒர்க்கர் தான் சொல்றோம். அவங்க இல்லாம இன்னைய தேதிக்கு பல வேலைகள் தமிழ்நாட்டில் ஸ்தம்பிச்சு போயிடும். அவங்களுக்கு எல்லா வசதிகளும் நம்ம செஞ்சு தரோம். மெடிக்கல் செஞ்சு தரோம், எஜுகேஷன் செஞ்சு தரோம். ஆனா ஓட்டையும் செஞ்சுதான்னு நீங்க சொல்றது உலகமாக அநியாயம். ஓட்டுரிமையே நீ கொடு. நீ வெறுமனே கல்வி தானே தர, சுகாதாரம் தானே தர, ரோட்டை பயன்படுத்திக்கிற உரிமை தானே தர, தண்ணி எடுக்கிற உரிமையை தானே தர, கூடவே வந்து ஓட்டுரிமையும் தந்துரு அப்படின்னா அது எந்த ஒரு நியாயம்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகலாமா? இந்தியா முழுக்க கொண்டு வராங்கனாலும் அடுத்த 5 மாநில தேர்தல்ங்கிறது நம்மோட சேர்ந்து வரக்கூடியவர்களாக தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலும் அஸ்ஸாமையும் குறி வச்சு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு பெரிய டார்கெட்டா ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அங்க தேர்தல் ஆணையர் கேரளாவுக்கு வருவாங்கல்ல. ஏற்கனவே சுரேஷ் கோபி அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. சுரேஷ் கோபி மேட்ரு திருச்சூர் வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் வந்தா அது தெருயுத்தமா மாறிடும். இங்க விட மாட்டாங்க. தெருயுத்தமா ஏன்னா வெஸ்ட் பெங்கால்னா மம்தா பானர்ஜி பங்களாதேஷ்ல இருந்து ஆள் கொண்டு வந்து ஓட்டு போட்டுதாங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி வச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இப்ப என்னாச்சு, மகாராஷ்டிரா இங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்த பெங்காலி மொழி பேசுகிற மைக்ரண்ட் ஒர்க்கரை கிட்டத்தட்ட 10,000 பேரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ராத்திரி வீட்டு கதவை தட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் டிடென்ஷன் கேம்ப்ல வச்சு அதுல பலரையும் வந்து பங்களாதேஷ் எல்லைக்கு கொண்டு போய் பங்களாதேஷ் ரூபாயை கொடுத்து சாப்பாடு கொடுத்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. புஷ்டு எல்லா பத்திரிகையிலையும் கட்டுற வருது. அது இந்தியாக்காரன் வங்காளி மொழி பேசுறான், வெஸ்ட் பெங்கால்காரன் வேற இடத்துல வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போனவொன்னே ராத்திரியோட ராத்திரி எழுப்பி என்ன மொழி பேசுற, வங்காளி மொழி, அடையாள அட்டையெல்லாம் காட்டு, எல்லாத்தையும் காட்டியாச்சு. ரைட்டுப்பா, நீ வந்து பங்களாதேஷ் சேர்ந்தவன். ஐயா நான் இந்தியாக்காரங்க ஐயா, இவ்வளவு அடையாள அட்டை வச்சிருக்கேன். ஆதார்லாம் அடையாள அட்டையே கிடையாது. ஆதார் மக்களுக்கான அதிகாரம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை பார்க்கறதுக்கு அத்தனை கிலோமீட்டர் தாண்டி அவன் மகாராஷ்டிராவுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்னத்தை காட்டுவான்? அவன் பாஸ்போர்ட் காட்டுவானா? ஆதார் அட்டை தானே காட்ட முடியும். ஒரு ஹோட்டல்ல நீங்க ஒரு ரூம் புக் பண்றதுக்கு ஆதார் அட்டை தானேங்க காட்டுறான். அவன் ஆதார் அட்டையை காட்டுறான், நான் வச்சிருக்கேங்க டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். நோ 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 நோ, ஆதார்ல வந்து இந்திய குடிமகன் நாங்க ஒத்துக்க மாட்டோம். வா வா 2 நாள் டிடென்ஷன் கேம்ப். அப்படியே கையோட கூட்டிட்டு போய் பங்களாதேஷ் பார்டரை கூட்டிட்டு போய் உங்க ஊர் அங்க இருக்கியா போயான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவன் அங்க இருந்து வந்து அக்கா மம்தா அக்கா எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்க மாநிலத்துக்காரன். இதே மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது பெரிய பேசு பொருளா அங்க ஓடுது. அது கொஞ்சம் பேரா கூட இருக்கலாங்க, ஆனா அது வந்து ஒரு மேட்டர். பொதுவாக வந்துங்க ஜனங்களோட அனுதாபம் மாறும். துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கு. 2 ஜோன் தான், ராயபுரமும் திருவிக ஜோனும். மற்ற எல்லா இடத்துலையும் பிரைவேட் விட்டாச்சு. ஆனால் மக்கள் அனுதாபம் யார் பக்கம் இருக்கு? அவங்க பக்கம் இருக்குங்க, துப்புரவு தொழிலாளர் பக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நைட்டு அவங்க குப்பை கூட்டுறதை எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. அதில் நைட் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய அளவுக்கு பத்திரிகை செய்திகளான சம்பவங்கள்லாம் மெட்ராஸ்லேயும் நடந்திருக்கு. எல்லாமே ரொம்ப விளிம்பு நிலை மக்கள். அப்ப அனுதாபம் வந்து விளிம்பு நிலை மக்கள் பக்கம் தான் போகும். அதுல அவங்க சொல்றது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அது குறிப்பா தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் தீர்க்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளோட பொறுப்பு தான். இந்த மாதிரியான பிரச்சனை ஹியூமன் ப்ராப்ளம், இட்ஸ் a ஹியூமன் ஸ்டோரி. அதே மாதிரி தான் பங்களாதேஷுக்குள்ள பிடிச்சி தள்ளி விடுறதும் 2 வெவ்வேறு கிடையாதுங்க, ஹியூமன் ஸ்டோரி. அப்ப ஆளுங்கட்சி அந்த இடத்துல தவறு செஞ்சா ஆளுங்கட்சி அடி வாங்கும். மத்திய ஆளுங்கட்சியா இருந்தானா மாநில ஆளுங்கட்சியா இருந்தானா பேரல பாருங்க. நான் என்னோட பழைய அனுபவங்கள் இருந்தாங்க எல்லாமே பேசுறேன், எப்போதுமே அப்படிதான் நான் பேசுறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில அரசியல் ரீதியாக பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தது. கண்டிப்பாக சார், ஒரு விரிவான ஆழமான உரையாடல். பல புள்ளிகளினுடைய ஒரு அங்கமாகத்தான் எஸ்ஐஆர் இருக்கிறதோங்கிற சந்தேகம் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது. இப்ப நடக்கிற எஸ்ஐஆர் ஆகட்டும், வரப்போகிற டீலிமிட்டேஷனோ, 1 நேஷன் 1 எலெக்ஷனோ,
பல புள்ளிகள் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. அது எப்படி போகிறது, எதிர்க்கட்சிகள் அதை எப்படி எதிர்கொள்றாங்க, இந்த மாதிரியான நேரத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்கள் எத்தகைய அழுத்தம் கொடுக்க வேண்டும். கடந்த காலத்துல கோயலேஷன் கவர்மெண்ட்ஸ்க்கு அப்படி கொடுத்து பல விஷயங்களை இழுத்து பிடிச்சதும் இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் அங்கம் வகிக்கலாலும் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா சில விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல தெரியுமாங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, பிஜேபிக்கு ஆர்டிபிஷியலா இங்க ஓட் ஷேர் கூடுச்சுன்னா, கூட்டணி கட்சி அவங்க உங்களோட நாளைக்கு கூட்டணி வைக்கும் போது 50 சீட்டு கொடு 80 சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. நீங்க தான் பலவீனப்படுவீங்க. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.